இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை மக்கள் தானே ஓபிசி. ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டது யார்? எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தின் மீது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது. ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு மண்டல் பரிந்துரை வந்தது. மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படாமலேயே கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அந்த மண்டல் பரிந்துரையை எடுத்து நடைமுறைப்படுத்தியவர் விபி சிங். அந்த விபி சிங் ஆட்சியை கலைத்தது யார்? கவிழ்த்தது யார்? எதற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள்? இதற்கு பதில் சொல்வார்களா? விபி சிங் என்ன குற்றம் செய்தார்? அவருக்கு ஆதரவு நல்கிய பிஜேபி அந்த ஆதரவை திரும்ப பெற்றதற்கு என்ன காரணம்? இந்த ஓபிசி தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். சாதியை பிடித்துக் கொண்டு தொங்குகிற தலைவர்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய போது விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த பாரதிய ஜனதாவோடு எப்படி உங்களால் உறவு வைத்துக் கொள்ள முடிகிறது? ஓபிசி மாணவர்கள் அனைவரும் இந்துக்கள் தானே. இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று தானே அத்வானி வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்டார். ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தினார். பல்கலைக்கழகங்களில் படித்துக் கொண்டிருந்த முன்னேறி சாதியை, பிராமண சாதியை சார்ந்த மாணவர்களை வீதியிலே இறக்கிவிட்டு பேருந்துகளுக்கு தீ வைக்க செய்தார்கள். இந்த வன்முறை வெறியாட்டம் இந்திய அரசியல் வரலாற்றிலே முதல் முறையாக நிகழ்ந்தது. யாருக்கு எதிராக? எஸ்சி எஸ்டிக்கு எதிராக அல்ல. எஸ்சி எஸ்டிக்கு எதிராக அல்ல. ஓபிசி என்கிற சாதி இந்துக்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்து விட்ட இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று எந்த தலித் தலைவராவது பேசியது உண்டா? மாயாவதி எதிர்த்தாரா? பிரகாஷ் அம்பேத்கர் எதிர்த்தாரா? ராம்விலாஸ் பாஸ்வான் எதிர்த்தாரா? கத்தி பத்மாராவ் எதிர்த்தாரா? தமிழ்நாட்டில் திருமாவளவன் எதிர்த்தானா? ஆதரவு தெரிவித்தோம். ஆதரவு தெரிவிக்கிறவன் உனக்கு பகைவனாக தெரிகிறான்.